அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இனி எது நடந்தாலும் ராகுலை கேட்காம நடக்காது. அவருடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு அடி கூட எந்த விஷயத்துலையும் எடுத்து வைக்க முடியாது. இப்போ ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர், அடுத்து எதிர்கால பிரதமர் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு உள்ள அரசியல் ஆதரவு பெருகிருச்சு. அது 10 வருஷம் எதிர்க்கட்சியே இல்லாமல் சர்வ சுதந்திரமாக ஆட்சி நடத்தின பிரதமர் மோடியை கட்டுப்படுத்துகிற இடத்துல இப்போ ராகுல் காந்தி வந்துட்டார். கிட்டத்தட்ட அவர் நிழல் பிரதமராக செயல்பட போகிறாரு. அதனால் மோடி எந்த ஒரு செயல் செய்தாலும் ராகுல் காந்தியோடைய ஒப்புதல் இல்லாமல் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட அவர் ஒரு டம்மி பீஸ் மாதிரியே மோடி ஆக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு பதபதப்பான செய்தி பாஜக தரப்பை மிக கவலையடைய வச்சுருக்கு. சங்கிகளையெல்லாம் கதற விட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக மோடி அவர்களுடைய முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி கிடையாது. பெரும்பாலும் ஒரு கவலை தோய்ந்த முகத்தோடு தான் அவரை பாராளுமன்றத்தில் பார்க்க முடியுதுன்னு சொல்லி பலரும் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு மோடியுடைய நிலைமை பலகீனமானது. எதனால், இது எதில் போய் முடியுங்கிற செய்திகளை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றி அவங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்திக்குள்ளே போவோம். கிட்டத்தட்ட 2014 44 இடங்களை பிடித்த காங்கிரஸு அது எதிர்க்கட்சி ஒரு தலைவர் பதவியை அடைய முடியலை. 2019 52 இடங்களை பெற்றும் காங்கிரஸால் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை அடைய முடியலை. வேறு எந்த கட்சியும் அடைய முடியலை. காரணம், 543 இடங்களை உள்ள அந்த நாடாளுமன்றத்தில் குறைந்தது 54 எம்பிக்களை பெற்றிருந்தால் மட்டும்தான் எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற முடியுங்கிற நிலையில் எதிர்க்கட்சிங்கிற ஒரு நிலைவையே இல்லாமல் சர்வ சுதந்திரமாக தான் நினச்சது எல்லாம் செய்து முடித்த பாஜக, அதனுடைய பிரதமர் நரேந்திர மோடி இந்த 2024 நாங்கள் 300 இடங்களுக்கு மேலே பெற்று அறுதி பெரும்பான்மையாக இருப்போம். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் அடிப்படையான அரசியலமைப்பு சட்டத்தை கூட திருத்துறதுக்கான முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசி வந்தாங்க. அதனுடைய விளைவாக தான் எல்லாருமே பாஜகவை வரவிடக்கூடாது, யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறது தான் முக்கியம்னு சொல்லி இந்தியா கூட்டணி ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்ததோடைய விளைவு தான் இப்போ 99 இடங்களில் காங்கிரஸ் மட்டும் தனியாக வென்றிருக்குது. அதில் சுயேட்சைகள் ஒரு 2-3 பேர் இணைந்த பிறகு அதனுடைய பலம் சுமார் 102 இடங்களாயிருச்சு. அந்த இந்தியா கூட்டணியுடைய ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்கா 233 இடங்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு செய்தி செய்தாலும் செயல் பெற்றாலும் அதை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோடைய ஒப்புதல் இல்லாமல் நிச்சயமாக இந்த நரேந்திர மோடியால் செய்ய முடியாது. இனிமேல் எல்லா அந்தஸ்துலேயும் ராகுல் காந்தியோடைய செயல்பாடு இருக்கும். அவருக்கு ஒரு கேபினட் அந்தஸ்து பதவி அவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொது கணக்கு குழுவில் அவர் ஒரு அங்கம் வகிப்பார். மத்திய அரசுடைய இலாக்கா கமிட்டிலையும் அவர் ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் பண்ணுறதா இருக்கட்டும், சிபிஐயுடைய தலைமை நிர்வாகிகளை நியமனம் பண்ணுறதா இருக்கட்டும், அமலாக்கத்துறை இயக்குநர்களை தேர்வு செய்கிறதா இருக்கட்டும், அதே போல் முக்கியமான எல்லா பொறுப்புகளையும் இனி தேர்வு செய்கிறப்ப ராகுல் காந்தியோடைய ஒப்புதல் இல்லாமல் நிச்சயமாக செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தனக்கு ஆதரவான ஆளுகளை மட்டும் நியமித்து அந்த இடி, கோர்ட், உச்சநீதிமன்றம், அமலாக்கத்துறை போன்ற எல்லா துறையையும் இனிமேல் தன் வசம் வச்சுக்கிட்டு தன் இஷ்டப்படி ஆட்சி செய்ய இனி மோடியால் முடியாதுங்கிற ஒரு நிலை வந்த பிறகு தான் அவருடைய முகத்தில் ஒரு பெரிய சோக நிலவுதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் 2004 தேர்தலில் அமேதி தொகுதியில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி தொடர்ந்து 2009, 2014 வெற்றி பெற்றார். 2019 அவர் அமேதியில் மட்டும் இல்லாமல் 2 தொகுதிகளில் போட்டிட்டார், கேரளாவுடைய வயநாட்டிலையும். அப்போ அமேதியில் அவர் தோல்வி அடைஞ்சு ஸ்மிருதி இரானிகிட்ட தோல்வி அடைஞ்சிட்டு வயநாட்டில் வெற்றி பெற்றார். இந்த நிலைமையில் இப்போ 2024 வயநாடு, ரேபரேலி 2 தொகுதியிலையும் வெற்றி பெற்று 2லையுமே வெற்றி பெற்ற நிலையில் அந்த வயநாடு பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவருடைய சகோதரியை பிரியங்கா காந்தியை நிற்க வச்சு அவரும் வெற்றி பெற்றுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் வடக்கிலும் தெற்கிலும் அவங்களுடைய அதிகாரத்தை பரவலாக்குற வகையாகத்தான் தெற்கிலே பிரியங்கா காந்தியும்
வடக்கில் ராகுலுங்கிற மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு இணைப்பாக இருந்து இனி அவர்கள் எல்லா அரசியலையும் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 20 வருட அனுபவத்தை தொடர்ந்து 1/4 நூற்றாண்டுக்கு அரசியலுக்கு காலெடுத்து வைக்கிற ராகுல் காந்தி இனி அடுத்த முறை அடுத்த 2029 நிச்சயமாக அவர் தான் பிரதமருங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 40 வருடங்களுக்கு மேலாக இந்த சபாநாயகர் தேர்வு போட்டி இல்லாமல் நடந்த நிலையில் இப்போ சபாநாயகர் தேர்வு போட்டிங்கிற ஒரு இடத்துக்கு அழைத்து வந்து விட்டவர் ராகுல் காந்தி. இந்த சூழ்நிலையில் சில தோழமை கட்சி கூட்டணிகளோட இந்த பாஜக அது நியமித்த சபாநாயகரை வெற்றி பெற்றாலும் அந்த மோடி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் 2 பேரும் சேர்ந்து அந்த சபாநாயகரை அழைத்து இருக்கையில் அமர வைக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால மோடி அவர்கள் ராகுலை அழைத்து இருவருமாக சேர்ந்து சபாநாயகரை இருக்கையில் அமர வைக்கிறாங்க. அப்போ மோடி அவர்களே வழியே ராகுல் காந்தி அவர்களிடம் கைகுலுக்கி அவருடைய ஒரு பரஸ்பரத்தை பகிர்ந்து கொள்கிறாரு. இதுபோல் இனி எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ராகுல் காந்தி அவருடைய ஒப்புதலும் அனுமதியும் இல்லாமல் எதையுமே இனி மோடி அவரால் செய்ய முடியாதுங்கிறது தெளிவான ஒரு விஷயமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் முதல் கூட்டத்திலேயே இந்த பாஜக 1975 வந்த எமர்ஜென்சிக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது. இதுவே பாஜகவுடைய ஒரு குசும்பு காட்டுதுன்னு சொல்லி எல்லா அரசியல் நோக்கர்களும் விமர்சித்தாலும் இதற்கு கடும் எதிர்ப்பை காங்கிரஸுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க. 50 வருடங்களுக்கு பிறகு 50 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையை இப்போ அதை ஏதோ இன்று நடந்தது போல ஒரு அரசியல் செய்யக்கூடிய பாஜக திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜக ராகுல் காந்தி அவர்களை அனுசரித்து நடக்காத பட்சத்தில் தொடர்ந்து பிரச்சனைகளும் கூக்குரலும் பாராளுமன்றத்தில் இருக்கத்தான் செய்யும். இந்த ஆட்சி நீண்ட நாள் நீடிக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து தான் பரவலாக வருது. காரணம் பாஜகவில் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் அவருடைய கட்சிக்குள்ளேயே அவருக்கு ஆதரவு குறைந்திருக்கு. இன்னொரு பக்கம் அவருடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்டா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இப்போ மோடிக்கு யாரும் கொடுக்கறதில்ல, அது குறைஞ்சி போயிருக்குங்கிற மாதிரி சில நடவடிக்கைகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் மோடியை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு வருது. எனவே இந்த பாஜக அரசு நீண்ட நாள் நீடிக்காது. அதிகபட்சம் 6 மாதங்களுக்குள்ள அது கவிழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பல அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு சேர இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.